மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நுருல்லா. காலை நேரங்க, காலை மணி ஒரு 6:50 ஆகுது. வழக்கமாக வர வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிஃபெக்ட் திடீர்னு சவுண்டு வந்ததுனால அதை ட்ரைவ் பண்ண முடியல. சனிக்கிழமை மெயின்டெனன்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. சரி, அது வரைக்கும் நம்ம பஸ்ஸில் தான் வந்தாகணும். துபாயினுடைய ஊது மேத்தாவினுடைய காலை நேர அழகான காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்களா, சுற்றிலும் பயங்கரமான ஒரு பாஷியான ஒரு அப்பியரன்ஸு. நிறைய ஒரு பில் பாருங்கள், அல்ட்ராசி மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ். இங்கே பக்கத்தில் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், மெட்ஸ்டார் ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்கள், பெருசாக மெட்ஸ்டார் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பிஸியான ஜங்ஷனுங்க இது, ஊத் மேத்தா ஜங்ஷன். இது ஊத் மேத்தா ரோடு 2ம்பாங்க. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சோம், X23. டைரெக்டாக வந்து இங்கே விட்டுருச்சு. இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக் பண்ணால் ஆஃபீஸ் வந்துடும். டெய்லி பஸ்லேயே வந்துடலாம் போல இருக்கு. பரவாயில்ல, என்ன சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இது பாருங்கள், மெட்ரோ. காலை நேரத்தில் பிஸியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் மெட்ரோவும் வருது பாருங்கள். அழகாக கம்பீரமாக மெட்ரோ. அற்புதமான தோற்றங்க இது, செம்ம சூப்பராக ஓடுது. மெட்ரோ பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் வெல் கனெக்டடுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதனால் கார் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. பஸ்ஸுலேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இப்போ நான் வர்றதுக்கு 5 திரகம் தான் ஆச்சு. 5 dirhams தான். இதே நான் டாக்ஸியை பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 60 dirham வர்றதுக்கு. போகிறதுக்கு ஒரு 60 dirham, 120 dirham செலவு பண்ணோம். பஸ்ஸை பிடிச்சதுனால அரவுண்டு 5.5 and 5.5 11 dirhamத்தில் முடிச்சாச்சு. பார்ப்போம் டெய்லி ப்ராக்டிக்கலாக இருக்குமா ஆஃபீஸுக்கு வரதுக்கு பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. காலை நேர அழகான காட்சிகள் தான் உங்களுக்கு காமிச்சேன் ஆக்சுவலாக. பாருங்கள், சூப்பர் க்யூட்டாக இருக்குது இந்த ஏரியாலாம். நாங்கள் அப்படி போவோமா. இந்த வின்டரில் இந்த ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போவே பூக்கள்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த வெயில் நேரத்தில் உள்ள அந்த ஒரு வெப்பம் ஒரு வாடின மாதிரி தோற்றம் இருக்குது. ஆனால் வின்டரில் அப்படி செமையாக இருக்குங்க. இதுவே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா வந்துடும் ஆக்சுவலாக. பாருங்கள், பிரம்மாண்ட கட்டிடங்கள், அழகான தோற்றம். இங்கே பாருங்கள், கேமராவுக்கு பக்கத்தில் இது வச்சுருக்காங்க, சோலார் பேனலை வச்சு. சோலார் பேனலில் இயங்குகிற கேமரா. இங்கே வந்து இந்த சிக்னல் விதிகளை மீறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா கேப்சர் பண்ணிவிடும். அங்கங்கே எல்லா இடத்துலையும் கேமரா. அது இல்லைன்னா யாருமே ரூல்ஸை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்தால் ரூல்ஸ் மதித்து தாங்க ஆகணும். பழகிடும் அவங்களுக்கு. ஊருக்கு போனாலே இன்றைக்கி ரூல்ஸை மீற மாட்டீங்க. கால நேரத்தில் இங்கே பக்கத்தில் தாங்க ஸ்கூலு, சர்ச்சு, முக்கியமான இடங்கள், ஆஃபீஸ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அதனால் கால நேரத்தில் இந்த ஊத் மேத்தா ரோடு ரொம்ப கிளாக்டாக பிஸியாக இருக்கும், ஒவ்வொரு க்ரௌடடாகவும் இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க, காலை நேர காட்சிகள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வண்டிகள்லாம் நின்றுட்டுருக்கு. நல்ல அற்புதமான தோற்றம்ங்க. பாருங்கள் எவ்வளோ பிஸி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒபெலிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஊத் மேத்தாவில். இந்த சைடு அல்ட்ராசி மெடிக்கல் காம்ப்ளெக்ஸு, இந்த சைடு இந்த கமர்ஷியல் பில்டிங். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமர்ஷியல் பில்டிங். இந்த சைடு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. வேறு லெவல் இல்லைங்களா. ஓகே, பாருங்கள், அப்படியே ஆஃபீஸுக்கு நடந்து வர வழியில் பார்க்குறேன், ஃபுல்லாக உயர்ந்த கட்டிடங்கள் தான். ஊத் மேத்தா பல வருஷத்துக்கு முன்னால் அபுதாபியில் நான் இருக்கிறப்ப இங்கே இன்டர்வியூஸ் வந்திருக்கேன். ஊத் மேத்தாவில் ஊத் மேத்தாங்கிற பேர் மனசில் பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் துபாயில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அல்லது 10-15 வருடங்களுக்கு முன்பு. பார்க்குறது எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கட்டடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏரியாலாம் முக்கியமாக வண்டியில் வர்றப்போ இதை தாண்டி தான் போவோம். இப்போ பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகிறதுனால இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம காரில் வர்றப்போ அந்த வியூ தெரியாது ஆக்சுவலாக, இல்லைங்களா. நல்ல ரம்மியமான இந்த பள்ளிவாசல் தெரியுது இல்லைங்களா. இங்கே தான் வழக்கமாக ஜும்மா தொழுகிறது வெள்ளிக்கிழமை. இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். பாருங்கள், பேரிகேட்லாம் போட்டு ஜேசிபியா கிரேன்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாலாம் பாருங்கள். ஆக்சுவலாக சூரியன் உதயமய மேலே வர்றாரு. அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸுங்க இந்த ஏரியா. புதிய பரிமாணங்கள். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பாருங்கள், ஃபுல்லாக பேரிகேடு போட்டாங்க. பெரிய ஓப்பன் ஏரியா. இங்கேயும் வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மொபைலை உள்ளார வைக்க முடியல.
வர்றப்போ இந்த உள்ள காட்சியெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. பள்ளிவாசல் கிட்டே வந்துட்டேன். வழக்கமான தொழுகிற பள்ளிவாசல் இது பாருங்கள். மூவ் அண்ட் பிக் ஹோட்டல் நேராக இருக்கிறது. இன்னும் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே அடுத்தடுத்த இடங்களில் ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள். இங்கெல்லாம் பயங்கரமான காஸ்ட்லிங்க, வெரி எக்ஸ்பென்சிவ். இங்கெல்லாம் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே கட்டடம்லாம் பார்க்குறாங்க. சொத்தே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கும். அதோட முடிச்சிக்க வேண்டியது. ஓகே கேஸ், ஏரியா எப்படி இருக்கு? தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.